மகாதேவரின் ஆதிசக்தி தோல்வியை ஏற்கவில்லை. யுத்தம் செய்! அன்னையே! சிவனின் சக்தியை இப்பொழுது நான் வீழ்த்தி விட்டேன். இனி மீதம் இருப்பது சிவனுடன் யுத்தம்தான். தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவாதி தேவன் என்று தன்னையே கூறிக்கொள்ளும் சிவன், அவனை இந்த ஜிம்பராசுரன் நிச்சயம் தோற்கடிப்பான், நிச்சயம் தோற்கடிப்பான். ஜிம்பராசுரா, பலத்தின் மீது அகங்காரம் கொண்டு மதி இழக்காதே. இல்லையேல் சிவனுடன் யுத்தம் செய்து மற்ற அசுரர்களைப் போல் நீயும் சவமாவாய். இல்லை குருதேவா, சவமாவது நான் அல்ல, அந்த சிவன்தான். இந்த ஜிம்பராசுரனால் சிவனின் சக்திமிக்க திருசூலத்தில் இருந்து தப்பிக்க இயலுமா? சிவனின் பார்வதியை மயக்கத்தில் விழச் செய்ய இயலுமா என்கிற இந்த கேள்விக்கு ஜிம்பராசுரனால் முடியும் என்று கண்டுவிட்டீர்கள், முடியும் என்று கண்டுவிட்டீர்கள். ஆம் அசுரகுரு, என் மைந்தனின் பாதையை தடுக்காதீர்கள். அவனுக்கு சரியான வழியை காட்டுங்கள். நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்று அறிய விரும்புகிறீர்களா? இருவரும் சற்று நன்றாக பாருங்கள். ஜிம்பராசுரா, உன் அழிவு என் கரங்களாலேயே எழுதப்பட்டு விட்டது. அசுரகுரு, அந்த சிவனே என்னுடன் யுத்தம் புரிய தயாராகிவிட்ட போது நான் ஏன் சிவனுடன் யுத்தம் புரியாமல் இருக்க வேண்டும்? ஆம் குருதேவா, ஏன் தடுக்கிறீர்கள்? அசுரமாதா திதி, நான் கூறப்போவதில்லை, உங்களுக்கு காண்பிக்கிறேன். அசுரமாதா திதி, முன்னேறிச் செல். சென்று தேவி பார்வதியின் கரத்தை பிடி. நான் உன்னிடம் கூறியதை உடனே செய். உன் மனதில் இருக்கும் அனைத்து வினாவிற்கும் இக்கணமே இவ்விடத்திலேயே விடை கிடைக்கும்.
முன்னேறிச் செல். இப்பொழுது புரிந்ததா? இவர் மயங்கிய நிலையில் இருக்கலாம், ஆனால் இவர் ஆதி சக்தி. ஜிம்பராசுரனின் பலத்திற்கு இவரால் ஈடுகொடுக்க முடியவில்லையானால் சிவனின் ஆதிசக்தியானவர் இயற்கையின் தேவி ஆவார். ஜிம்ராசுரா, என் அறிவுரைப்படி நட. அவ்வாறு செய்தால் ஆதிசக்தியை காலத்திற்கும் பலவீனமாக்கி விடலாம். அதன் பிறகு எந்தவித யுத்தமும் இன்றி, எந்த முயற்சியும் இன்றி இந்த அண்ட சராசரத்தின் நாயகனாக உன்னை நீ கூறிக்கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் குருதேவா? மேலும் சக்தி வாய்ந்தவனாக எவ்வாறு மாறுவது? ஆம் குருதேவா, பதில் கூறுங்கள். நிச்சயமாக அசுரமாதா. அன்னையே! வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, என் மைந்தனுக்கு நிகரானவர் தாங்கள். இச்செயல் புரிய வேண்டாம். சுக்கிராச்சாரியார் செய்த காரியம் மகாதேவர் மற்றும் தேவி பார்வதியின் வாழ்க்கையில் உண்டான மாபெரும் ஆபத்தாகும். இந்த மாபெரும் ஆபத்திலிருந்து மகாதேவர் எவ்வாறு மீள்வார் என்று தெரியவில்லை. அங்கேயே நில்லுங்கள் சுக்கிராச்சாரியரே, தவறிழைத்திட வேண்டாம். பெரும் பாவச் செயல் அது. வேண்டாம் சுக்கிராச்சாரியரே, ஓர் மைந்தனாக, பக்தனாக, ஓர் குருவாக தங்களின் மதிப்பினை இழக்க வேண்டாம். இதுவரை தாங்கள் புரிந்திட்ட பாவங்களில் இது மாபெரும் பாவச் செயல். ஆதிசக்தியை மீண்டும் சுய நினைவிற்கு கொண்டு வர இப்பிரம்மாண்டத்தில் ஒருவரால் தான் முடியும். அவரே மகாதேவர். அதுவும் நாளை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்புதான். நான் சிவனின் சிவத்துவத்தின் மகிமையை தடுப்பதற்காக இந்த மாபெரும் வேள்வியை இங்கு நடத்தப் போகிறேன். என்ன நடந்தாலும் சரி, மகாதேவர் இந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு வராமல் நாம் தடுக்க வேண்டும். நாம் எண்ணியது போல் நம் திட்டம் நிறைவேறினால் சிவசக்தியாக இருக்கும் இவர்கள் காலத்திற்கும் பிரிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும். பல வருடங்களுக்கு சக்தியின்றி பலவீனமாக உயிரற்ற சவமாக சிவன் இருப்பார். அதன் பிறகு சிவனால் அசுரர்களுக்கு எந்த தீங்கும் நேராது. பிறகு எதற்காக இன்னும் தாமதம் செய்கிறீர்கள் அசுரகுரு? சீக்கிரமே இந்த வேள்வியை துவங்குங்கள். ஆனால் இந்த வேள்வி வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை சிவன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு எந்த நிலையிலும் வரக்கூடாது. அவர் வரமாட்டார். சக்தியை மீட்க குரோதம் கொண்டு சிவன் வந்து கொண்டிருக்கிறான். என்னை தணிப்பவர் எவர் என்று காண்கிறேன்.